தமிழக மக்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பான நன்றி வணக்கம். நாம் இன்ற பதிவில் காண இருப்பது தமிழக சட்டமன்ற தேர்தலிலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற ஒரு ஆய்வினை செய்ய இருக்கிறோம். இந்த ஆய்வானது எந்த அரசியல் கட்சி தலைவர்களின் ஜாதகத்தை வைத்தோ நாம் ஆய்வு செய்யவில்லை. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆட்சிக்கும் 5 ஆண்டு காலங்கள் அதற்கு அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பதவிக்காலம் முடிவடைவதால் இங்கே தேர்தல் நடத்தப்படுகிறது. அந்த தேர்தல் மூலம் புதிய ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வருகிறதா, அல்லது எதிர்க்கட்சி வருகிறதா, அல்லது மூன்றாவது அணி ஆட்சிக்கு வருகிறதா என்று பார்ப்பது நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு வழக்கம். இந்த ஆண்டு 2026 ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நம்மளுடைய தமிழகத்திலே சட்டமன்றம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேதியை நேற்று 15/3/2026 தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இந்திய தேர்தல் கமிஷன் முறைப்படி அறிவித்தது. அவர்கள் அறிவித்த கணமே தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் அதிகாரங்கள் முடிவுக்கு வருகின்றன. முடிவுக்கு வந்தாலும் அவருடைய ஆளுங்கட்சியின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும். தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தல் எண்ணிக்கை தேர்தலிலே பதிவான வாக்குகளை எண்ணி மீண்டும் ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறதா என்பதை தீர்மானித்து சொல்லும். அது வரைக்கும் ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கும். ஆனால் புதிய திட்டங்களுக்கு அவர்கள் வழிவகை செய்ய முடியாது. எந்த அரசு சார்ந்த துறையிலும் அவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. இதுதான் தேர்தல் விதிமுறையின் கீழ் வரக்கூடிய சட்டங்கள். நாம் இந்த பதிவிலே காண இருப்பது சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு தேதியை வைத்து அவர் அறிவித்த சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு தேதி வெளியான நேரத்தை வைத்து அந்த நேரத்திற்கு ராசி கட்டங்கள் அமைத்து அந்த ராசி கட்டத்திலே லக்னத்தை ஆட்சியாளராகவும் 6ஆம் இடத்தை எதிர்க்கட்சியாகவும் 16ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானமாகவும் நாம் பாவித்து இங்கே யாருக்கு வெற்றி பெறப் போகிறது என்று காணப்போகிறோம். அதன் அடிப்படையில் 15/3/2026 தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 4:23 இந்தியாவில் 5 சட்டமன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டது. ஒன்று புதுச்சேரி, இன்னொன்று கேரளா, மற்றொன்று தமிழகம், மற்றொன்று மேற்கு வங்காளம். மற்றும் 5 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல்களை நேற்று முறைப்படி அறிவித்தது. அந்த அறிவித்த தேதி என்னது மாலை 4:23 அந்த நேரத்தை வைத்து மாற்றத்திற்குண்டான நேரத்தை வைத்து நாம் இந்த பலனை காண இருக்கிறோம். இந்த தேதிக்கு அந்த நேரத்தில் கிரக நிலைகள் என்ன சொல்கிறது,
ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களே மீண்டும் தொடர்வார்களா, அல்லது புதிய கட்சிகள் ஆட்சி அமைக்குமா, அல்லது குழப்பமான சூழ்நிலை ஏற்படுமா, கூட்டணி கட்சிகள் மூலம் ஆட்சி ஏற்படுமா என்று நாம் காண இருக்கிறோம். நேற்று 4:23 மணி நிமிடங்களுக்கு தேர்தல் கமிஷன் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று பத்திரிகை மூலம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் அறிவிக்கும் போது மாலை 4:23 மணி நிமிடங்கள் அந்த மணிக்கணக்கை வைத்து நாம் ராசி கட்டத்தை வரைந்து பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வருகிறது. சிம்ம லக்னம் ஆட்சியாளரை குறிக்கும். அந்த சிம்ம லக்னத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவர் 8ஆம் இடத்திலே மறைகிறார். பதவியே 5ஆம் இடம் என்பது பதவி. இந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்பது தனுசு. அதன் அதிபதி 16ஆம் இடத்திலே இருக்கிறார். லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே குரு தனித்து வக்ரகதியிலே இருக்கிறார். இதனுடைய எதிர்க்கட்சியாக ஸ்தானமாக மகர ராசி வருகிறது. இந்த மகர ராசி எதிர்க்கட்சியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். எதிர்க்கட்சி பலமாகவே இருக்கிறது. ஆளும் கட்சி கொஞ்சம் தளர்ந்து போய் பயத்தில் உள்ளது என்று தான் சொல்லணும். ஏன்னா லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் சென்றார். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்று கேட்டால் குரு பகவான். அவர் 11ஆம் இடத்துல போயிருக்கு. குரு பகவான் என்றைக்கும் 11ஆம் இடத்துல ஒரு யோகத்தை கொடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அது பாதகஸ்தானம், அவருக்கு சரியான ஸ்தானம் இல்லை. இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச நிலையிலே இருக்கிறார். ஆக எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி சமநிலையான பதவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதிகள் பலமாகவே இருக்கிறார்கள். 11ஆம் இடத்திலே பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்பு. 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது சிம்ம ராசிக்கு சிறப்பு என்றாலும் கூட அது பாதகத்தை ஏற்படுத்தும். மகர ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் உச்ச நிலையிலே இருக்கிறார். அறிவித்த போது இந்த ஜாதகத்திற்கு இந்த தேர்தல் அறிக்கை வெளியான போது உச்ச நிலையில் இருக்கிறார். பிற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் என்று நாம் காணும் பொழுது பிற கட்சிகளை காணும்போது பிற கட்சி என்பது 3ஆம் இடம், பிரிவினை என்பது 3ஆம் இடம், பிரிவினை என்பது 12ஆம் இடம். 3, 12 ஒரேடியாக விட்டு போயிடுவாங்கன்னா அது 12ஆம் இடம். பிரிவினை என்பது 3ஆம் இடம். அப்போது பிற கட்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 3ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிற கட்சிகள் அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச நிலையிலே இருக்கிறார். பிற கட்சியான சுக்கிர பகவான் 3ஆம் நிலையில் இருக்கிறார். அதற்கு 3க்கு 5 ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் அவருடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக இந்த தேதி அந்த தேர்தல் அறிக்கை வெளியான நேரத்தை வைத்து பார்க்கும்போது தமிழகத்திலே தேர்தல் களம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால் ஆளும் கட்சி கொஞ்சம் பயந்த மனப்பக்குவத்திலும், ஆனால்
5ஆம் இடத்து அதிபதி பலமாக இருப்பதால் 11ஆம் இடத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு அவர்களுக்கு மன நிறைவான வெற்றி வாய்ப்பை எண்ணி அவர்கள் பயணிப்பார்கள். 5க்கு 6ஆம் இடம் எதிரி. அந்த எதிரியானவர் சனி பகவான். அவர் தன் நிலைக்கு 3ஆம் இடத்திலே மறைந்தாலும் கூட அவர் பாவகிரகமாக 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது சிறப்பு. அதுவும் நட்பு வீட்டில் இருக்கார். 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இல்லை சனி பகவானுக்கு. இப்போ அந்த 3க்கு 5ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷப அதிபதி உச்சத்திலே இருக்கிறார். ஆக நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே ஆளுங்கட்சிக்கும் பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் பலவீனமும் உள்ளது. எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் பலம் அதிலே பலவீனமும் உள்ளது. இரு கட்சிகளுக்கும் பலம் பலவீனம் உள்ளது. மாற்று கட்சிகளான புதிய கட்சிகளான ரிஷபம் துலாம் ராசி அதன் அதிபதி உச்ச நிலையிலே இருக்கிறார். ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்ற தேர்தல் என்று தான் நம்ம சொல்லணும். எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று இந்த தேர்தல் அறிக்கை வெளியான நேரம் சொல்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அனைத்து கட்சிகளுமே வாக்கு வங்கியை குறைத்து வாங்கி கொள்ளக்கூடிய வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் பொழுது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி உறுதியாக அமையும் என்பது தான் இங்கே சொல்கிறது இந்த தேர்தல் அறிவித்த நேரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் காண இருப்பது ஒவ்வொரு கட்சி தலைவரின் ஜாதகத்தை வைத்து கட்சியின் முதலெழுத்தை வைத்து எந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று காணப்போகிறோம். இன்னும் ஓரிரு நாட்களிலே அந்த பதிவானது வர இருக்கிறது. அனைத்தும் சிவன் வசம், அனைத்தும் மகேசன் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல ஆட்சி மலரட்டும். மக்களுக்கு தேவையானவர்கள் மக்களுக்கு சிறந்த சேவையாற்றி மக்களின் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி அனைத்து மக்களும் பாகுபாடு இன்றி பார்த்து அனைவருக்கும் நல்வாழ்வு அளிக்க நல்லாட்சி மலர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ராஜேந்திரன், சன் ஜோதிடம்.